ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ராக்டர் தாங்க. ட்ராக்டரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கேட் வால் இருக்குது பார்த்தீங்களா, ஆயில் வந்து ப்ரெஷர் பம்பு போகிறது ரிலீஸ் பண்ணும் க்ளோஸ் பண்ணும் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், அந்த பம்பு தான் ப்ரோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப நாளாக அது க்ளோஸும் பண்ணல ஓப்பனும் பண்ணல, அப்படியே ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்டக் ஆயிடுச்சுங்க இந்த கேட் வால் ஃபுல்லாகவே. பாருங்கள், ஓப்பனும் க்ளோஸ் ரெண்டும் இருக்குது. இது வந்து என்ன ஆகி போச்சுன்னா ஓப்பனும் பண்ண முடியல க்ளோஸும் பண்ண முடியல, ரெண்டுமே லாக் ஆயிடுச்சு. இது எதனால் இப்படி ஆகுது, இல்லை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்கனால இப்படி ஆகுதா, இல்லை ஏதாவது ஸ்டக் ஆகிடுச்சா, இல்லை அப்படி ஸ்டக் ஆகிருந்தால் என்ன காரணம், எதனால் இப்படி ஸ்டக் ஆகுது, இல்லை இது எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சால் சொல்லுங்கள் நண்பா. ஏன்னா அது வந்து கலப்பை டிப்பர் மாட்டும்போது பெரிய தொல்லையாக இருக்குது, ரிலீஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஓட்டுறதுக்கு. அதனால் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதில்ல க்ளோஸ் பண்ணுறதில்ல, அப்படியே தான் ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ இது உங்களுக்கு எப்படி இது எதனால் இந்த காரணம், இது எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் உடனடியாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. அதுதான் எனக்கு இப்போ மெயின் பிரச்சனை வண்டியில். இது தட்டுனா கண்டிப்பாக உடஞ்சி போயிடும், அது ஒரு பிரச்சனை. ஸோ நீங்கள் வந்து இப்போ அது என்ன ரீசன் சொன்னீங்கன்னா தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப்பு என்னான்ட்டு நாங்கள் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சொல்லுவோம் நண்பா. அதான் மெயின் ப்ராப்ளமே வண்டியில். ஏன் இதனால் இப்போ ஹீட் ஆகி அப்படியே ஜாம் ஆகிடுச்சா, இல்லை என்ன ரீசன் எனக்கும் தெரில. ஸோ அதனால் நீ ஒரு ஏர்லாக் ஆனாலும் இப்படி ஆயிடுச்சா, இல்லை அது ஏர்லாக் ஆனால கூட ஒரு ரீசனாக இருக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நாங்கள் வண்டி வாங்கினதுலேருந்தே நான் யூஸ் பண்ணல நண்பா. அது ஓப்பனும் பண்ணல க்ளோஸ் பண்ணல, அப்படியே தான் ஓட்டிகிட்ருக்கோம். செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இப்போ அப்படியே ஸ்டக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது எப்படி ரிலீஸ் பண்ணுறது மட்டும் எனக்கு கமெண்டில் உடனடியே சொல்லுவேன் நண்பா. அதான் மெயின் ரீசனே. தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக இது பண்ணுங்கள். எல்லாம் நம்ம சேனல் வந்து லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுவிட்டு வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பா. எனக்கு கமெண்டில் மட்டும் எனக்கு எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. உங்களோட பதிலுக்காக நான் காத்துட்ருக்குறேன்.